எல்லாருக்கும் வணக்கம். சோல் பர்பஸ் இன் ஜேர்னிலேருந்து உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கோரக்கர் சித்தரை பற்றி தான். அவங்களோட வாழ்க்கை வரலாறு, பிறப்பிடம் எல்லாமே பார்க்கலாம். சித்தர்களுள்ள புகழ்பெற்ற சித்தராக விளங்குபவர் கோரக்கர் சித்தர் ஆவர். இவர் அகஸ்தியர் மற்றும் போகரிடம் சீடராக இருந்தவர். 14 சித்தர்களில் 16 இடத்தில் உள்ளவர் தான் கோரக்கர் சித்தர். கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்ததாக நூல்கள் தெரிவிக்குது. இவர் தமது இளம் வயதினை கோவையில் உள்ள வெள்ளையங்கிரி மலையில் கழித்தார். இது இவரது பிறப்பிடமாகவும் கருதப்படுது. கோரக்கர் 80 வயது வரை வாழ்ந்த வட இந்தியர் என கூறப்படுது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா நாட்டில் தென் வட மாநிலங்களிலும் சீன நாடு முதலிய கீழ் நாடுகளிலும் கோரக்கர் வரலாறு தெரியப்பட்டிருக்கு. நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற வடக்கு பொய்கை நல்லூரில் தான் கோரக்கர் சித்திரை ஆலயமும் இருக்குது. கோரக்கர் சித்தர் பிறந்த கதையை பார்க்கலாம். கோரக்கர் சித்தரின் பிறப்பு சித்த புருஷர்களின் பிறப்பிலேயே விசேஷமான தன்மை கொண்டது. விபூதி எண்ணில் சாம்பல் என்று ஒரு பொருளும் ஞானம் என்று மறுபொருளும் இருக்கு. அப்படிப்பட்ட விபூதியில் இருந்து பிறந்தவர் தான் இவர் என்பாங்க. ஆணும் பெண்ணும் கூடி அந்த கருவால் வளரும் உயிர்கள் கருமஞ்சா சார்ந்தவை. ஆனா அப்படி இல்லாம விதிவிலக்காக பல மனித உயிர்களும் தோண்டி இருக்குது. அப்படி விசேஷமாக பிறந்தவர்கள் ஒருவர் தான் கோரக்கர் சித்தர். ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் கடற்கரையில் அமர்ந்திருந்தாங்க. அப்போது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு மந்திர உபதேசம் செய்து கொண்டிருந்தார். கடலுக்குள் இருந்த மீன்களில் ஒன்று அந்த மந்திரத்தை கிரகிக்க சிவனின் அருளால் அந்த மந்திரம் மீனின் வயிற்றில் இருந்து மனிதனாக உருவெடுத்தது. சிவனின் அருளால் பிறந்த அவருக்கு மச்சேந்திரன் என்ற பெயரும் ஏற்பட்டது. சித்தனாக விளங்கிய மச்சேந்திரன் ஒரு தடவை அழுது கொண்டிருந்த ஒரு பெண்மணியின் அழுகைக்கான காரணம் கேட்க அந்த பெண் குழந்தையின்மையை காரணமாக கூறி அழுதாள். மலடியான அவளின் துன்பம் தீர்க்க மச்சேந்திரன், தாயே, இது திருநீர், இதை சாப்பிடு, நீ கர்ப்பம் தரிப்பாய் என்று சொல்லி திருநீரை கொடுத்துவிட்டு சென்று விட்டார். அந்த பெண் திருநீர் வாங்கியதை கண்ட தோழி அவளிடம், அடி பைத்தியக்காரி, யாராவது திருநீர் கொடுத்தால் அதை வாங்கி விடுவதா? இதை சாப்பிட்டால் நீ மயங்கி விடுவாய். அந்த சாமியார் உன்னை தவறான இச்சைக்கு ஆட்படுத்தி விடுவார். இதை வீசி எரிந்து விடு என்றாள். தோழியின் பேச்சை கேட்டு பயந்து போன அந்த பெண் திருநீரை வீட்டுக்கு கொண்டு சென்று யாருக்கும் தெரியாமல் எரியும் அடுப்பில் போட்டு விட்டாள். சில ஆண்டுகள் இப்படியே போனது. திரும்ப மச்சேந்திரை சந்திக்கும் வாய்ப்பு அந்த பெண்ணுக்கும் கிடைச்சது. அவள் அழுது கொண்டே நடந்ததை கூறி அதுவரை தனக்கு குழந்தை இல்லை என்பதையும் சொன்னாள். அவளது நிலைமையை உணர்ந்து கொண்ட மச்சேந்திரர் அவளிடம் கோபிக்கவில்லை. சரியம்மா, உன் வீட்டு அடுப்பு சாம்பலை எங்கே கொட்டுவீர்கள்? ஒருவேளை கொட்டியதை அப்புறப்படுத்தி விட்டீர்களா என்றார். இல்லை சுவாமி, அடுப்பு சாம்பலை இதோ அந்த எருக்குழியில் போட்டு வைத்திருக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அதை அப்புறப்படுத்துவார்கள். நான் திருநீரை எரித்த சாம்பலும் இத்துடன் கலந்துதான் கிடைக்கிறது என்றார். மச்சேந்திரர் மகிழ்ந்தார். உனக்கு யோகம் இருக்கிறது என்றவர் எருக்குழியில் அருகே போய் கோரக்கா என குரல் கொடுத்தார். என்ன சித்தரே என உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது. எழுந்து வெளியே வா என்றார் சித்தர். அப்போது சாம்பலை கொடுத்த நாளில் இருந்து இதுவரை கடந்த 10 ஆண்டுகளை கடந்த நிலையில் 10 வயது சிறுவன் ஒருவன் தெய்வீக லட்சணங்களுடன் எழுந்து வந்தான். அவனை தாயிடம் ஒப்படைத்தார் மச்சேந்திரர். சுவாமி, தாங்கள் தந்த திருநீற்றின் மகிமை அறியாமல் வீசி எறிந்தேன். இவனை என் வயிற்றில் சுமக்கும் பாக்கியத்தை இழந்தேன் என அழுதவள் மகனை அரவணைத்து கொண்டாள். ஆனால் அவளது மகன் அவளை உதறி தள்ளிவிட்டு, தாயே, என்னை சிறுவயதிலேயே வீசி எறிந்து விட்டாய். நான் இந்த நாற்றம் பிடித்த குழியில் இவ்வளவு நாளும் கிடந்தேன். என்னை ஒதுக்கிய உன்னோடு இணைந்து வாழ நான் விரும்பவில்லை என்றான். மேலும் நான் தவ வாழ்வில் ஈடுபட போகிறேன். இருப்பினும் நான் இந்த பூமிக்கு வர காரணமாக இருந்ததற்கும் என் தாய் என்ற முறையிலும் உன்னை வணங்குகிறேன். நான் இந்த சித்தருடன் செல்கிறேன். என்னை வழியனுப்பு என்றான். தான் செய்த தவறுக்கு வருந்தி அந்த தாய் செய்தறியாது மகனின் உறுதியான பேச்சை மாற்ற முடியாது என்பதை உணர்ந்து வேறு வழி இல்லாமல் கோரக்கருக்கு விடை கொடுத்தாள். அதன் பின் கோரக்கர் மச்சேந்திர சித்தரின் மாணாக்கர் ஆனார். மச்சேந்திரரிடம் இலக்கணங்களோடு ஞான நெறியும் கற்று குருகுல வாசம் இருந்தவர். 4 திசைகளிலும் அலைந்து சித்தி பெற்றவர்.
காயகல்பத்தை கண்டுபிடித்தவர் கோரக்கர் சித்தர் தான். மனித வாழ்வில் ஏற்படும் முதுமைக்கும் உடலின் தளர்ச்சிக்கும் எது காரணம் என ஆராய்ந்து உடம்பினை என்றும் இளமையாய் அழகாய இருக்க உதவும் காயகல்பத்தை கண்டுபிடித்தவர் கோரக்கர் சித்தர் தான். இதன் பின்னணியிலும் ஒரு கதை இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். கோரக்கரின் மனதில் மனிதனையும் பிற உயிர்களையும் படைக்கும் பிரம்மனின் தொழிலை தானே பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்பட்டது. அந்த சக்தியை பெறுவதற்காக அவர் தனது நண்பரான பிரம்மமுனியிடம் இணைந்து ஒரு யாகத்தை துவங்கினார். படைக்கும் தொழில் இந்த சித்தர்களின் கைக்கு போய்விட்டால் தங்களுக்கு மதிப்பில்லாமல் போய்விடுமே என அஞ்சிய தேவர்கள் வர்ணனையும் அக்னியையும் அனுப்பி யாகத்தை அழித்துவிட உத்தரவிட்டனர். அவர்களின் காரணமாக யாகம் சரிவர நடைபெறவில்லை. அவர்கள் யாக குண்டத்தில் இருந்து அழகிய 2 பெண்களை படைத்து கோரக்கரையும் பிரம்மமுனியையும் மயக்கி திசை திருப்ப முயன்றனர். என்றாலும் இன்ப வாழ்வை முற்றிலுமாக வெறுத்த கோரக்கரும் பிரம்மமுனியும் அந்த 2 பெண்களையும் தங்கள் தவ வலிமையால் 2 செடிகளாக மாற்றிவிட்டனர். அந்த காயகல்ப செடிகள் எனப்பட்டன. கோபம் கொண்டதன் காரணமாக சித்தர்கள் இருவரும் தங்கள் தவ வலிமையை இழந்து விட்டனர். அதை எண்ணி வருந்திய போது சிவபெருமான் அவர்கள் முன்பு தோன்றி, சித்தர்களுக்கு கோபம் ஆகாது, கோபம் கொண்டவன் தன் பலத்தை இழப்பான். நீங்களும் உங்கள் தவ வலிமையை பெருமளவு இழந்து விட்டீங்க. இனி இந்த காயகல்பத்தை வைத்து உலக உயிர்கள் பல காலம் வாழ்வதற்குரிய மருந்துகளை தயாரிங்கள் என்றார். அவர்கள் வருத்தப்பட்டாலும் சிவன் சொன்னவாறே செய்தனர். சதுரகிரி மலைக்கும் அவர்கள் வந்ததாக ஒரு தகவலும் இருக்கு. பல சித்தி வேலைகள் செய்து மக்களுக்கு வாழ்வளித்த கோரக்கர் பேரூரில் சித்தி அடைந்ததாக சொல்லப்படுது. கோரக்கரோட ஜீவ சமாதி எங்க பார்த்தோம்னா, இவரது ஜீவ சமாதி தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வடக்கு பொய்கை நல்லூர்ல இருக்குது. பொய்கை நல்லூர்ல சமாதி கூடிய காலம் கிபி 1233 ஆண்டாகும். இவர் பட்டினத்தார் காலத்திற்கு பின்னும் வாழ்ந்திருந்தார் என சொல்லப்படுது. கோரக்கர் ஜீவசமாதி இடங்கள் எங்கெங்க இருக்கு பார்க்கலாம். புதியமலை, ஆனைமலை, கோரக்க நாத்திடல் அதாவது பாண்டிய நாடு, வடக்கு பொய்கை நல்லூர், வரூர்பட்டி, தென்னார்காடு, கோரக்கர் குண்டா சதுரகிரி, பத்மாசுரன் மலை கர்நாடகத்தில் இருக்கு, கோரக்கப்புல் வடநாடு இது வடக்கு பொய்கை நல்லூர் மற்றும் படூர்பட்டி ஜீவசமாதியின் பற்றி கோரக்கரே தமது நூலில் சொல்லியிருக்காங்க. பொதியமலை, ஆனைமலை சமாதிகள் பற்றி தெரிய முடியல. கோரக்கநாத்திடல் மானாமதுரை அருகே வந்தமன்னூர் என்ற இடத்தில் இருக்குது. அங்குள்ள கோரக்கர் சமாதிக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பொங்கலிட்டு படையல் செய்து வழிபட்டு வர்றாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட கோரக்நாத் மந்திர் என்ற சமாதி கோவிலும் அமைஞ்சிருக்கு. ஐப்பசி பௌர்ணமி நாளில் சமாதி கூடிய இவர் அன்றைய தினம் வழிபடுபவருக்கு இன்றும் வரம்பலாக அருள் தருகிறார் என்று நம்பிக்கை மக்களிடையே இருக்குது. கோரக்கரின் தொடர்புடைய பிற மடங்குகளாக பேரூர், திருச்செந்தூர் மற்றும் இலங்கையில் உள்ள திருகோணமலையிலும் இருக்கு. கோரக்கர் குகைகள் சதுரகிரி மற்றும் கொல்லிமலைகளில் காணப்படுது. சதுரகிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கு. மலைகளில் காணப்படுறாங்க. மற்ற சித்தர்களைப் போலவே கோரக்கரும் மருத்துவம், தத்துவம் மற்றும் ரசவாதம் குறித்த பாடல்களையும் எழுதியிருக்காங்க. இவர் எழுதிய நூல் என்னன்னா கோரக்கர் சந்திரரேகை, கோரக்கர் ரமணாச திறவுகோல், கோரக்கர் ரஷமேகலை, கோரக்கர் முத்தாரம், கோரக்கர் மலைவாக்கம், கோரக்கர் கற்பம், கோரக்கர் முத்திநெறி, கோரக்கர் அட்டகர்மம், கோரக்கர் சூத்திரம், கோரக்கர் வசார சூத்திரம், கோரக்கர் மூலிகை, கோரக்கர் தண்டகம், கோரக்கர் கற்பசூத்திரம், கோரக்கர் பிரம்மஞானம். கோரக்கர் சித்தரின் 16 போற்றிகள் என்னென்னு பார்க்கலாம். முருக கடவுளின் பிரியரே போற்றி, வாக்கில் சுத்தமுடையவரே போற்றி, சனீஸ்வர பகவானின் நண்பரே போற்றி, கஷ்டங்களை போக்குபவரே போற்றி, அடுப்பு சாம்பலில் தோன்றியவரே போற்றி, ஆசைகளற்ற அருளே போற்றி, மாயைகளை களைப்பவரே போற்றி, பூலோக சூரியனே போற்றி, மாசற்ற மனமே போற்றி, புகழும் அருளும் நிறைந்தவரே போற்றி, ஞான வழி காட்டுபவரே போற்றி, ஞான ஸ்கந்தரே போற்றி, ஜீவ ஜந்துக்களை காப்பவரே போற்றி, காவி வஸ்திரம் தரிப்பவரே போற்றி, உலக மக்களில் நண்பரே போற்றி, உறுதியான மனதிடம் உள்ள கோரக்க சித்தரே போற்றி போற்றி என கூறி நம்ம வணங்கலாம். வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.